ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலுக்கு வந்து நம்ம ரெகுலராக நம்ம கடையிலேருந்து தான் சரக்கு வாங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க எப்போவுமே நம்ம கடையில் வந்து ஆயில் பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் எடுப்பாங்க, 1 இல்லை 2 தான் எடுப்பாங்க. இன்றைக்கி என்னமோ திடீர்னு அவங்களுக்கு ஸ்டாக் வரல என்னன்னு தெரில. எங்கள்கிட்ட மொத்தமாக 10 பாக்ஸ் ஆயில் கேட்டாங்க. ஆனால் எங்ககிட்ட ஸ்டாக் இல்லை. ஸோ அதனால் இருக்கிறது வெறும் 5 பாக்ஸ் தான். அதையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க. கொடுத்துட்டு என்ன இன்றைக்கி எப்போவுமே நம்ம கடையில் தானே டீ போடுவோம், ஆனால் என்ன இன்றைக்கி திடீர்னு வீட்டில் டீ போட்டுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடை வந்து கொஞ்சம் க்ளோஸ். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வீக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறோம், நமக்குன்னு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ல. ஸோ அதனால் கடையை லீவ் போட்டு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையான பர்ச்சேசிங் ஐட்டம் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பர்ச்சேசிங் பண்ணி ஆகணும் கம்பல்சரி. ஏன்னா ஸ்கூல் வேறு ஓப்பன் பண்ணுற ஸ்டேஜ் கிட்ட வந்துருச்சு. ஸோ அதனால் என் பொண்ணுக்கு பையனுக்கு 2 பேருமே லஞ்ச் பாக்ஸு எல்லாமே வந்து தேவைப்பட்டுச்சுன்னாங்க. அது எல்லாமே பேகு, ஷூவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஷூவு இது எல்லாமே வேணும்னாங்க. அது எல்லாத்தையும் டோட்டலாகவே இன்றைக்கி ஃபுல்லாக லீவ் போட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி பேலன்ஸ் அமௌண்ட்டு ஸ்கூல் ஃபீஸ் கொஞ்சம் கட்ட வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்கூல் ஃபீஸையும் போயிட்டு எனக்கு ஸ்கூலில் போயிட்டு எல்லாமே கட்டிட்டோம். புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் ஆகிற டைமில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒர்க்குக்கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் போனது முடிகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மதியானம் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி எல்லாமே ஸ்கூல் ஒர்க்கு பசங்களோட ஒர்க்கு மட்டும்தான் பார்த்தோம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் முடித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலாம், பழைய ட்ரெஸ்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு பீரோவில் தான் எடுக்கும்போது தான் எது குட்டிமா இதா சரி. அடுத்து பஃப்னு பார்த்தீங்களா, அப்போவே இதோட ரேட் வந்து 2000 ரூபா. நாங்கள் ஒசூரில் வாங்கினது இந்த ட்ரெஸ்ஸு. இது வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா 1500 ரேஞ்சில் இருந்துச்சு. ஆனால் இன்னும் இதெல்லாம் வச்சுருக்கோம். ஒரு சில பேர் வீட்டிலலாம் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது வைக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் இது நினைவுகளாக வச்சுருக்கோம். என் பொண்ணு பெருசானா கூட நாங்கள் இதை வந்து காமிக்கிறதுக்கோசம் இதை வச்சுருக்கோம். நீங்களும் இதை பார்க்குற யாராவது இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்து வைங்க. இந்த மண்டியன் இருக்கிறாங்கள பார்த்தீங்களா, இந்த மண்டியனுக்கு எதுவுமே நாங்கள் எடுத்து வைக்கல. இவன் சேட்டை தான் அதிகம் எங்களுக்கு. என்ன மண்டியா, என்ன மண்டியா பாருங்க, இங்கே பாரு மண்டியா, ஏய்யா இங்கே பாரு, ஏய்யா ஏன் இங்கே பாரு.